பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப கன்னி ராசிக்கு நம்மளுடைய ஆடி மாதத்தில் அம்மன்கள் எவ்வளவு சக்தியா எவ்வளவு பவர்ஃபுல்லா நம்மளுக்கு வழிபாடாக இருக்கிறாங்க அப்படி தெரிஞ்சிட்டீங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு உங்க வீட்டில் நிறைய மாற்றங்கள் நம்மளுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய இடம் அந்த கன்னி ராசி நேர்களுக்கு எதுனா கணுக்கால் பகுதி அவங்களுக்கு மிக அற்புத சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதனால கணுக்கால் பகுதியில் உள்ள பகுதி கணுக்காலில் கொலுசு போடுதல், ஆடி மாசத்தை கொலுசு போடுதல் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக அற்புத சக்தி ஆகும். இப்ப ஆண்களுக்கு கருப்பு கயிறு கட்டுதல், வளையம் போடுதல் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆடி மாதத்தில் உங்களுடைய சக்திகளின் வெளிப்பாடு கணுக்காலில் இருக்கிறது அப்படிங்கிறது. அந்த கணுக்காலை நீங்க எவ்வளவு ஆக்டிவேட் பண்றீங்களோ அவ்வளவுக்குள் உங்களுடைய எனர்ஜி அளவு அதிகமாக இருக்கும், நோய் நொடிகளின் இதுவும் குறையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எது தப்பா எதுவுடைய இது உங்களுக்கு சாபமாக அமையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போதுமே பணம் சார்ந்த விஷயத்தையும் பொருள் சேர்க்கை பத்திய பத்தியுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கால்குலேட் மைண்டோட இருக்கும்போது அது சாபமாக மாறும். ஏன்னா பணமும் பொருள் சேர்க்கை மட்டும் மனதில் இருந்தால் குடும்பத்தை பற்றிய ஆலோசனைகள் உங்களுக்கு கம்மியாகிவிடும். அதனால அந்த குடும்பத்தினுடைய ஆலோசனைகள் கம்மியாகும் போது குடும்பத்தினரால் ஏற்படக்கூடிய சாபங்கள் உருவாகும். அப்பனா உங்களுக்கு சாபங்கள் எதனால் வரும்னா பணம் பொருள் சேர்க்கையின் நாட்டத்தினால் உருவாகக்கூடிய சாபங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். பணம் நாட்டம் இதனால் ஏற்படக்கூடிய சாபங்கள் உங்க வாழ்க்கையை நிறைய மாற்றங்களை உருவாக்கி வாழ்க்கையை தடுமாற்றத்தையும் உருவாக்குது. அதனால வருமானத்தை பற்றியும் சேவிங்ஸை பத்தியும் சிந்தனைகளை அதிகமாக செலவிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சேவிங்ஸ்னா நம்மளுக்கு மரியாதை கொடுக்கும், அந்த பணத்தினால் நம்மளுக்கு மரியாதை வரும் அப்படி சொல்லிட்டு குடும்பத்தை நீங்க விட்டுருவீங்க. இந்த குடும்பத்தை விட்டதுனால் நிறைய உங்க வாழ்க்கையில் சாபமாக மாறிவிடும். அதனால் சாபத்தை குறிக்கக்கூடியது பணமும் வருமானம் சேவிங்ஸ் இதை பத்திய சிந்தனையினால் உருவாக்கக்கூடிய சாபம் தான் உங்களுக்கு சாபமாக இருக்கிறது. இதில் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரெட்டை அம்மன் தெய்வம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ரெட்டை அம்மன் தெய்வங்கள் யாரு அப்படின்னா, ரெட்டை அம்மன்கிறது எல்லா ஊர்லயும் எல்லா தமிழகத்தில் எல்லா இடங்களும் ரெட்டை அம்மன் கோயில்கள் இருக்குது. ஆனால் சேலத்தில் உள்ள அம்மன் கோயில் அதாவது மாரியம்மனும் காளியம்மனும் சேர்ந்து இருக்குது. மாரியம்மன் வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் காளியம்மன் சேர்ந்து இருக்கிற ரெட்டை தெய்வங்கள் நம்மளுக்கு சேலத்தில் இருக்கிறாங்க, கண்ணூரில் இருக்குது. அந்த அம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இல்லாட்டா உங்க பக்கத்தில் ரெட்டை அம்மன் கோயில்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒரே பீடத்தில் 2 அம்மன்கள் உட்கார்ந்து இருக்கும் தெய்வம் தான் ரெட்டை அம்மன் அப்படிங்கிறது. ஒரே பீடத்தில் இருக்கிற எந்த கோயிலில் இருக்குதோ அந்த கோயிலுக்கு நீங்க மாவிளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணும் போது உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் வரும். இந்த ஆடி மாதத்தில் நீங்க வழிபடும் போது உங்களுக்கு நிறைய லாபங்கள் உருவாகும். அதே சமயம் மருத்துவ செலவுகள் குறையும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. இந்த ஆடி மாசத்தில் அம்மன் வழிபாடு உங்களுக்கு லாபங்களையும் மருத்துவ செலவையும் குறைக்கக்கூடிய அற்புதமாக இருப்பதனால் இந்த ஆடி மாத அம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறந்த மாற்றங்களை கொடுக்கும். நீங்க பிரசாதமாக மாவிளக்கு வச்சு போடும் விளக்கு தான் உங்களுக்கு பிரசாதமாக அமைகிறது. நீங்க இதுக்கு கொடுக்க வேண்டிய பிரசாதம் மட்டும் இல்லாம பழங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதுளை பழத்தை இதுக்கு நைவேத்தியமாக வைத்து வழிபட்டீங்கன்னா மாதுளை பழத்துடைய அற்புதம் உங்களுக்கு கிடைக்கும். இதில் நீங்க கையில் கட்ட வேண்டிய கயிறு அப்படி பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற கயிறை கையில் கட்டலாம் அப்படிங்கிறது. எப்பொழுதுமே நான் அந்த கயிறை சொல்லும் போது ஃபுல்லா 3ஆம் பாவத்தை வைத்துதான் சொல்வேன். இது 3ஆம் பாவமான சிவப்பு கயிறு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த சிவப்பு கயிறு தான் நம்ம எந்த கோயில் உள்ள அதாவது நீர்நிலையில் இருக்க முருகா பெருமான் கோயிலில் வள்ளி பக்கத்தில் கிடைக்கக்கூடிய கயிறை எடுத்து கையில் கட்டுனா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதாவது முருகப்பெருமானின் வள்ளி கிட்ட வள்ளியுடைய கிட்ட கொடுத்து வாங்கி அதை கட்டும் போது உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும். அதே சமயம் உங்களுடைய கையில் போட வேண்டிய வளையல்கள் சிவப்பு நிற வளையல்களை போடுவது டார்க் சிவப்பா இருக்கணும், நல்ல திக்கு சிவப்பா இருக்கணும். அந்த சிவப்பு நிற வளையலை வாங்கி போடுவது சிறப்பாக இருக்கும். அதுவும் நம்ம முருகப்பெருமான் பக்கத்தில் இருக்கும் அம்மன் சன்னதியிலிருந்து வளையல் வாங்கி போடுவது சிறந்த பலனை தரும். இல்லட்டா முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அங்க ஒரு பெண் கையால் ஒரு நல்ல மங்கள பெண் கையால் வளையல் வாங்குவது சிறந்த பலனை தரும். அம்மன் கோயில் உள்ள சிவப்பு நிற வளையலை வாங்கி போடுவது மிக சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் வெள்ளி ஆடிப்பூர செவ்வாய் வெள்ளி இதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த ஆடி பூரத்தில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கும் போது
செவ்வாய்க்கிழமை அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆடிப்பூரத்தில் நீங்க வந்து அதாவது காவல் தெய்வமாக இருக்கிற தெய்வத்துக்கிட்ட போய் வழிபாடு பண்ணுவது. அதாவது உங்க ஊரில் பக்கத்தில் இருக்கும் பெண் தெய்வம் சிறு தெய்வமாக இருக்கணும். நீங்க வாழும் வீட்டு பக்கத்துல பெண் தெய்வம் சிறு தெய்வமாக இருக்கணும். அங்க உள்ள காவல் தெய்வத்துக்கு விளக்கேற்றுவது சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறது. இரட்டை தெய்வங்கள் உண்டு, இரட்டை பெண் தெய்வம் உண்டு. ஒரு பெண் தெய்வம் இரட்டை அம்மன் சொல்லிட்டு இன்னொரு தெய்வம் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு தெய்வம் உங்களுக்கு அதாவது உங்கள் இஷ்ட தெய்வமான நீங்க மனசார் வழிபட வேண்டிய இஷ்ட தெய்வமான அங்க வந்து சிவன், அதாவது பெருந்தெய்வமாக அவ குடியிருப்பாள். அதில் வந்து என்னன்னா பெண்ணின் சக்தி அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தெய்வ வழிபாடில் சிறந்ததாக இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அதாவது அங்காள் அம்பாள் அப்படிங்கிறது, மேல்மலையனூர் அப்படிங்கிறது, இங்க சிவனும் இருப்பாள். ஆனா பெண் தான் ரொம்ப டாமினேட்டிங்கா இருப்பாங்க. அந்த மாதிரி அம்மன் வழிபாடுகளை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு சிறந்த பலனை தரும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கணுக்கால் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பதினால் கணுக்காலை பிடித்து இறைவனை வழிபாடும் போது கணுக்காலுடைய அவங்க போட்டோவை கணுக்காலை தொட்டு வழிபாடு பண்ணுவது சிறப்பாக பலனை தரும் அப்படிங்கிறது. அதே போல் தீபாரணை காட்டும் போதும் சிவனும் பார்வதி யாராக எந்த தெய்வமாக இருந்தாலும் கணுக்காலில் உங்க பார்வையை செலுத்துவது சிறந்த பலனை தரும். இரவு நேர தூக்கத்தை கெடுப்பது போல் இருக்கும் இந்த ஆடி மாதம் வந்து. அதனால் இரவு நேரத்தை தூக்கத்தை வந்து அப்படி இருக்காதீங்க, நல்லா தூங்குங்க அப்படிங்கிறது முக்கியமானது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆடி மாதத்தில் எல்லாமே லாப கணக்காக தான் உங்களுக்கு தோன்றும். எல்லாமே ஆசைகள், நிறைய ஆசைகள் உருவாகக்கூடியதாக இருக்கும். அனைத்து ஆசைகளும் நிறைவேற்றக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஆசைகள் ஃபுல்லா உங்களுக்கு விரைவில் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு சிறிது ஐயம் இல்லை. அதனால ஆடி மாதத்தில் இந்த இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு வாழ்வின் மிக சிறந்த வளர்ச்சியும் வெற்றியும் உங்க வாழ்க்கையை நோக்கி வரும். மிக சிறப்பான வாழ்க்கை உங்களை தேடி வரும். இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு திருமண பாக்கியம் வந்து விரைவில் வரும் அப்படிங்கிறத வரும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேர் வந்து சிறப்பாக இருக்கும். இந்த ஆடி மாதத்தில் குழந்தை இல்லாதவங்க இல்லாட்டா குழந்தையின் அன்பு கிடைக்காதவர்களுக்கு ரொம்ப சிறந்த மாதமாக இருக்கும். அதே போல் நீங்க வந்து நிறைய பேருக்கு போன ஜென்மத்தில் விடுபட்ட விஷயங்களை இந்த மாதத்தில் நீங்க செய்யலாம். தானங்கள் நிறைய கொடுக்கணும். தானங்கள் கொடுக்க வேண்டியது வந்து பூக்கள், நிறைய பூக்கள் வந்து தானம் கொடுப்பது மிக சிறந்த பலனை தரும். அதனால பூக்கள் தானங்களை அதிகமாக படுத்துங்க. பூக்கள் இல்லாட்டா உடைகள் தானம் கொடுக்கலாம். யாருக்கு கொடுக்கலாம்? பூக்கள்னா பெண்களுக்கு தான் கொடுக்க முடியும், உடைகளும் பெண்களுக்கு தான் கொடுக்க முடியும். ஏன் பெண்களுக்கு மட்டும் கொடுக்க சொல்றேன்னா, ஆடி மாதம் பெண்ணால் உருவாக்கப்பட்ட மாதம், பெண்ணுக்காக உருவாக்கப்பட்ட மாதம். பொதுவாக இந்த உலகியல் வாழ்க்கை வந்து யாரால் சுழல்கிற? பெண்ணால் தான் சுழல்கிறது. அதனாலதான் நிறைய தானங்கள் வந்து பெண்ணுக்கு தான் போய் சேர்கிறது. அதே போல் இந்த தானமும் பெண்களுக்கு தான் போய் சேரும். உடனே எங்களுக்கு இல்லையான்னு சொல்லிட்டு ஆண்கள் வரக்கூடாது. ஏன்னா பெண்ணால் தான் கர்மாக்களை உருவாக்க முடிகிறது. அது செயலாற்றுவது ஆணாக இருக்குது. அந்த கர்மாக்களை உருவாக்கக்கூடிய பெண்ணுக்கு நீங்க தானம் செய்யும் போது கர்மாக்களினுடைய சூழ்ச்சிகள் குறையும் அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்காக தான் நிறைய பெண்களுக்கு தான் சுமங்கலி பூஜை வச்சு பெண்களுக்கு தானம், நல்ல புடவை வாங்கி கொடுக்கும் பெண்களுக்கு, நிறைய பெண்களுக்கு தான் நம்ம தானம் கொடுத்து நம்ம கர்ம சூழ்ச்சிகளை முறியடிக்கிறோம். அப்படிங்கிறதுனால இந்த ஆடிப்பூரம் இந்த கன்னிராசிகளுக்கு பூக்கள் தானமும் உடை தானமும் மிக முக்கியமானது. அது பெண்களுக்கு தான் கொடுக்கணுங்கிறது மிக சிறப்பான ஒன்று. இந்த ஆடி மாதத்தில் இந்த தானங்கள் எல்லாம் செய்து வாழ்வு மிக வளமான வாழ்க்கையை பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.